இப்போ யாரோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவர்கிட்ட நீங்கள் எந்த மொமெண்ட் கொடுத்தாலும் அந்த மொமெண்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுற குவாலிட்டி இருக்குது. அது அவருக்கு அட்வர்டைஸிங்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வர ஸ்கிரிப்டை அவங்க அதில் ரீஒர்க் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறதுல பெட்டராக்கிறது அது அவங்களுடைய பேசிக் ஒர்க். ஸோ நிறைய ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி அவர் இதெல்லாம் அவர் பண்ண ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அப்படி நிறையா என்ன சொல்கிறது, இம்ப்ரோவைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஆக்டராகவும் ரொம்ப நல்ல ஆக்டர், பட் ஆக்டரை விட ஒரு சிறந்த டைரக்டர் நான் நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், இதில் இசையமைத்தவருக்கு ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ரீராமுடைய அந்த பாட்டு என்னுடைய சிற்றறிவுக்கு பட்டபடி ரீல்ஸில் ரொம்ப பாப்புலர் ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்னவர்கள் சொன்னது மாதிரி தான், இந்த லேட்டாக பேசுறது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான மூடில் இருக்கக்கூடிய படங்கள் இப்போ கொஞ்சம் அரிதாயிட்டதுனால இந்த படம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் பேசினது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையாக நன்றி.